இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பாயிண்ட் ஃபைல் எப்படி சிவில் 3Dயில் ஆட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு தேவை ஒரு பாயிண்ட் ஃபைல். அந்த பாயிண்ட் ஃபைல் உங்களுக்கு தேவைன்னா அந்த பாயிண்ட் ஃபைலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராக்டிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பாயிண்ட் ஃபைல் ஆட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு நம்ம பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் நமக்கு. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் தெரியாதவங்களுக்கு, அதாவது சில பேருக்கு இந்த பாயிண்ட்ஸ் வராது. ஸோ அவங்க என்ன பண்ணணும்னா இங்கே போயிட்டு இந்த டூல் பாரில் போயிட்டு மேலே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே வரும். ஸோ இதில் போயிட்டு மெனு பார் அப்படின்னு சொல்லிட்டு வரும். எனக்கு ஹைட் மெனு பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, ஏன்னா எனக்கு ஆல்ரெடி மெனு பார் இங்கே இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஹைட் கொடுத்தோம்னா ஹைட் ஆகிடும். ஸோ நமக்கு தேவை அப்படின்னா நம்ம போயிட்டு ஷோ மெனு பார் அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு அந்த மெனு பார் வந்துடும். ஸோ இதில் போயிட்டு பாயிண்ட்ஸ் நம்ம இன்சர்ட்டில் போயிட்டு பாயிண்ட் ஃபைலில் கூட நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். பாயிண்ட்ஸ் ஃப்ரம் ஃபைல் அப்படி சொல்லிட்டு கூட இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இங்கே போய் பாயிண்ட்ஸ் போயிட்டு இம்போர்ட் ஆர் எக்ஸ்போர்ட் பாயிண்ட்ஸ் அப்படி சொல்லிட்டு நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனில் போயிட்டு நம்ம இம்போர்ட் பாயிண்ட்ஸ் அப்படி சொல்லிட்டு கொடுக்குறோம். இம்போர்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம்னா நமக்கு ஒரு பாப்பப் டேப் வந்து பாப்பப் ஆகும். ஸோ இதில் போயிட்டு இங்கே பாருங்கள், நமக்கு வந்து இங்கே ஒரு ப்ளஸ் சைன் இருக்குது. ஸோ இந்த ப்ளஸ் சைனை நம்ம கிளிக் பண்ணோன்னா நமக்கு வந்து நம்ம எங்கே ஃபைல் ஸ்டோர் பண்ணியிருக்கோமோ அது வந்து நமக்கு காமிக்கும். ஸோ அங்கே போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளோட பாயிண்ட் ஃபைல் நம்ம டோட்டல் செஷன்லேருந்து எடுத்துகிட்டு போய் இல்லைங்களா. ஸோ அந்த பாயிண்ட் ஃபைலை நம்ம எடுத்துக்கணும். இதுக்கு வந்து ஒரு ஃபார்மெட் இருக்குது. இந்த ஃபார்மெட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறது நான் வேறு ஒரு வீடியோவில் சொல்கிறேன், ஓகேங்களா. ஜஸ்ட் ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. இப்போது நம்மளோட பாயிண்ட் ஃபைல் வந்து இங்கே வந்துருச்சு. ஆக்சுவலாக இது வந்து நமக்கு பாயிண்ட் ஃபைல் வந்து கரெக்டாக இருக்குது. சப்போஸ் இது கரெக்டாக இல்லை அப்படின்னா இங்கே வந்து ஒரு ரெட் கலரில் கிராஸ் மார்க் தெரியும். இதோ இந்த மாதிரி மார்க் தெரியும். ஸோ அந்த மார்க் தெரிஞ்சதுன்னா நம்ம ஃபைல் வந்து கரெக்டாக இல்லை, கரெக்டான ஆர்டரில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஆனால் இப்போ இங்கே பாருங்கள், நார்த்திங்கில் வந்து 1 2 3 அதாவது சீரியல் நம்பர் வந்து நார்த்திங்கில் தெரியுது, ஈஸ்டிங்கில் வந்து நார்த்திங் வந்து ஈஸ்டிங் அந்த நம்பரில் தெரியுது. ஸோ அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணோம். அதுக்கு என்ன பண்ணோம்னா நம்ம என்ன ஃபார்மெட்டில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த ஃபார்மெட்டுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணணும். நான் என்ன ஃபார்மெட்டில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்னா பாயிண்ட், ஈஸ்டிங், நார்த்திங், எலிவேஷன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன். ஸோ அந்த ஃபார்மெட்டுக்கு நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நம்ம கொடுத்த உடனே இங்கே சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள், அவ்வளோதான். இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணால் ஆட் பாயிண்ட்ஸ் டு குரூப் அப்படி சொல்லிட்டு கொடுக்குறேன். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இதுக்கு ஒரு நேம் கொடுக்குறேன். இதுக்கு நேம் வந்து நான் சாம்பிள் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகே கொடுத்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா சாம்பிள் பாயிண்ட்ஸ் கொடுத்தாச்சு, ஜஸ்ட் ஓகே கொடுத்தீங்கன்னா போதும். நம்மளோட பாயிண்ட்ஸ் வந்து ஃபுல்லாக இம்போர்ட் ஆகிட்டுருக்கு. இது டைம் ஆகும், உங்களோட சிஸ்டம் ஸ்பீடை பொறுத்து உங்களுக்கு ஸ்பீடாக வரும். ஸோ என்னோடய சிஸ்டம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, ஸோ கொஞ்சம் ஸ்லோவாகும். ஸோ நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ பாயிண்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு என்ன பண்ணுன்னா ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு எந்த டேரெக்ஷன் நம்ம பாயிண்ட் வந்து அலைன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கணும். ஸோ கீழே பாருங்கள், ஸ்பெசிஃபை ஆப்போசிட் கார்னர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது பாருங்கள். ஸோ நான் கொடுத்துட்ட உடனே நமக்கு அந்த பாயிண்ட் ஃபைல் க்ரியேட் ஆகிடுச்சு. நம்ம இன்சர்ட் பண்ண பாயிண்ட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ஸ்க்ரீனில் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரியும். ஸோ நான் என்ன கொடுக்குறேன், ஜூம் ஆல் நம்ம ஆட்டோகேட்டில் யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா, சேம் கமெண்ட் நான் இங்கேயும் யூஸ் பண்ணுறேன் இந்த ஃபைலை வந்து ஜூம் பண்ணுறதுக்கு. ஜூம் ஆல் கொடுத்தோம்னா நமக்கு ஃபைல் எங்கே இருக்கோ அது ஜூம் பண்ணி கொடுத்துரும். ஓகே, நம்மளோட பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே க்ரியேட் ஆகிருக்கு. இதுதான் நான் இன்சர்ட் பண்ண பாயிண்ட்ஸோட ஓவர்லே. இது பாருங்கள், தெரியுதுங்களா. ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.